புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்றத்தினுடைய புத்தாண்டு கூட்டம் தொடங்கி இருக்கிறது. அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்த அபகரிப்பு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்று சொல்லப்படுகிற எடப்பாடி பழனிசாமி தனது சட்டைப்பைகளை யார் இந்த சார் என்கிற ஒரு வில்லையை குத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவரது சகாக்களும் அதையே செய்திருக்கிறார்கள். என்னுடைய வருத்தம் எல்லாம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பிறந்த பிப்ரவரி 24 கண்ணு கட்டிய தூரத்தில் காத்திருக்கிறது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் எதில் சமரசம் செய்து கொண்டாலும் சட்டம் ஒழுங்கு என்பதிலே சமரசம் செய்து கொள்ளாத ஒரு சிங்கநிகர் தலைவியாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வசித்து வாசம் செய்த கொடநாடு பங்களாவில் ஒரு மாபெரும் ஆவண கொள்ளை நடந்தது. அது எப்பொழுது என்று கேட்டால், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கையில் உட்கார்ந்து ஒரு 30 நாட்களிலேயே அந்த சம்பவம் நடந்தது. அந்த கொடநாடு கோவிலை காத்து கொண்டிருந்த ஓம் பகதூர் என்கின்ற ஒரு நேபாளத்து காவலாடி படுகொலை செய்யப்பட்டார். இன்னொரு கூர்க்கா கிருஷ்ண பகதூர் என்பவர் உயிரோடு தப்பித்து போய்விட்டதாக சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு அம்மாவுடைய ஓட்டுநராக இருந்த கனகராஜ் என்பவர் மர்மமாக ஒரு விபத்திலே இருக்கிறார். சிசிடிவி கேமராக்களை எல்லாம் பராமரித்து கொண்டிருந்த தினேஷ் என்கின்ற ஒரு இளைஞன் மர்மமாக செத்து போகிறார், தற்கொலை செய்து கொண்டு செத்து போகிறார். இதுபோல அதுபோக அந்த சம்பவத்தில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்பட்ட கேரளாவைச் சேர்ந்த சயன் என்பவருடைய மனைவியும் மகளும் ஒரு திட்டமிட்டு ஒரு லாரி விபத்தில் சாகடிக்கப்பட்டதாக செய்திகள் வருகிறது. ஆக 5 தொடர் மர்ம மரணங்கள். புரட்சித் தலைவி அம்மா வசித்த வீட்டில் ஒரு ஆவண கொள்ளை நடந்து 8 வருடங்களாகிவிட்டது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி இன்று வரை சட்டமன்றத்தில் கொடநாடு என்கின்ற வார்த்தையை சொல்வதற்கு கூட கூச்சப்படுகிறார். இன்று வரை எங்கள் அம்மா வசித்த வீட்டிலே நடந்த கொலை கொள்ளை சம்பவத்தின் குற்றவாளிகளை ஏன் தண்டிக்கவில்லை என்று திராவிட முன்னேற்ற கழக அரசிடம் அவர் கேட்கவில்லை. ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியதில்லை. சமீபத்தில் கூட வானகரத்திலே அவர் ஒரு ஆதரவாளர் கூட்டத்தை பொதுக்குழு என்ற பெயரில் நடத்தினார். அப்படி அங்கே நடத்திய அந்த கூட்டத்தில் கூட ஒருவரி தீர்மானம் கொடநாடு விவகாரம் குறித்து இயற்றப்படவில்லை. நான் இதையெல்லாம் மையமாக வைத்துத்தான் ஒரு கேள்வி எழுப்பினேன். அண்ணா பல்கலைக்கழகத்தின் உள்ளே நடந்த ஒரு பாலியல் கொடுஞ்செயல், அந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தானாக முன்வந்து சுமோட்டாக வழக்கை கையில் எடுத்துக்கொள்கிறது. 3 IPS பெண் அதிகாரிகளை கொண்டு ஒரு விசாரணை குழுவை அமைக்கிறது. அதைவிட முக்கியம், தேசிய மகளிர் ஆணையமும் அந்த வழக்கு விசாரணையில் தன்னை சேர்த்துக் கொள்கிறது. ஆக நீதிமன்றம் சொல்கிறது, இந்த வழக்கை எங்கள் பார்வையிலேயே வழக்கு நடக்கிறது, 3 IPS பெண் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு விசாரணை தொடங்கி இருக்கிறது, தேசிய மகளிர் பாதுகாப்பு ஆணையம் களத்தில் இறங்கி இருக்கிறது, அப்படி இருக்கிற போது தயவு கொண்டு அரசியல் செய்யாதீர்கள் என்று சொன்னதற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி யார் அந்த சார் என்கின்ற வில்லையை குத்தி கொண்டு சட்டமன்றம் போனவர். என்னுடைய கேள்வி, கொடநாடு பங்களாவில் இருந்த CCTV கேமராக்களை அமர்த்த சொன்ன, ஆஃப் செய்ய சொன்ன அந்த சார் யார் என்பதையும் சேர்த்தே விசாரித்தார். அந்த விசாரணையை தமிழ்நாட்டு அரசிடம் கோரிக்கையாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி வைக்க வேண்டும் என்பதைத்தான் நான் எனது முகநூலிலே ஒரு பதிவாக இட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, புரட்சித் தலைவி அம்மா வசித்த வாசம் செய்த அந்த கொடநாடு பங்களா என்பது ஒரு ஓய்வு இல்லம் அல்ல. அது ஒரு முதலமைச்சராக இருந்த அம்மாவினுடைய கேம்ப் அலுவலகம், முகாம் அலுவலகம். அவர் அங்கே இருக்கிற போது அது முதலமைச்சர் அலுவலகமாகவே மாறிவிடும். அப்படி இருக்கிற போது அந்த அலுவலகத்திற்கு தரப்பட்ட மின் இணைப்பு என்பது மத்திய மின்சாரத்துறை, மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம், தமிழகத்தினுடைய மின்சாரத்துறை, இத்தனை துறைகள் சேர்ந்து த ஃபெயில் ஃப்ரீ கரண்ட் என்று சொல்வார்கள். அதாவது தடையில்லாத மின்சாரம். அப்படி தடையில்லாத மின்சாரம் தரப்பட்ட நிலையில் அந்த கொள்ளை நடப்பதற்கு ஏதுவாக அந்த மின் இணைப்பை துண்டிக்க சொன்ன அந்த சார் யார்? CCTV கேமராக்களை ஆஃப் செய்ய சொன்ன அந்த சார் யார்? அது மட்டுமல்லாமல் விசாரணையில் பல தகவல்கள் வந்தது. கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் கூடலூர் செக் பாயிண்டிலே பிடிபட்டதாகவும், அப்படி பிடிபட்டவர்களை விட்டுவிடச் சொல்லி ஒரு உத்தரவு பறந்ததாகவும் சொல்லப்பட்ட செய்திகள் அடிப்படையில் அந்த சார் யார்? இப்படி பல சார் யார் என்கின்ற கேள்விகள் கொடநாடு விவகாரத்திலே இருக்கிறது. கொடநாடு விவகாரம் புரட்சித் தலைவி அம்மாவினுடைய இல்லம். புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய முகத்தை பயன்படுத்தித்தான், அவர் கஷ்டப்பட்டு உருவாக்கி கொடுத்த ஆட்சியைத்தான் எடப்பாடி கூவத்தூரிலே குத்தகை எடுத்து ஒரு குத்தகை சாமியாக முதலமைச்சராக இருந்தாரே தவிர அவருக்காக மக்கள் வாக்களித்த அதிகார ஆட்சி அல்ல. ஆக அம்மா அமைத்து கொடுத்த ஆட்சி அதிகாரம் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி
பல்லாயிரம் கோடிகளை சம்பாதித்து குவித்த எடப்பாடி ஏன் கொடநாடு விவகாரத்தை பற்றி பேச மறுக்கிறார்? சட்டமன்றத்தில் நான் பேசினேன், என் பேச்சை கேட்டு முதலமைச்சர் ஸ்டாலினே ஆடி போய் விட்டார் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி கொடநாடு என்று சொல்லிவிட்டால் சட்டமன்றத்திலிருந்து ஏன் ஓடி போய் விடுகிறார்? இதைத்தான் அதிமுகவினுடைய தொண்டர்களின் குரலாக, மக்களின் குரலாக 8 வருடங்களை கடந்து விட்டது. கண்ணு கட்டிய தூரத்தில் புரட்சித் தலைவி அம்மாவுடைய பிறந்த நாள் பிப்ரவரி 24 வருகிறது. அதற்குள்ளாகவது ஒரு விடை தெரிய வேண்டும் என்கின்ற ஒரு வேட்கையோடு வருத்தத்தோடு அந்த பதிவை நான் இட்டேன். இப்பொழுதும் சொல்கிறேன், இந்த வழக்கு, கொடநாடு வழக்கு விசாரணை மாடங்கள் மாறுகிறதே தவிர இன்று வரை குற்றவாளிகள் யார் என்பதும் குற்றத்தின் பின்னணி யார் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டனையை நோக்கி வழக்கு நகரவில்லை. முதலில் நீலகிரி மாவட்ட காவல்துறை என்று சொன்னார்கள், அதற்கு பிறகு சிபிசிஐடி என்று சொன்னார்கள், அதற்கு பிறகு இப்பொழுது என்ன சொல்கிறார்கள்? இன்டர்போல் உதவியை நாடுகிறோம். இனி இந்திரலோகத்திலிருந்து ஆளை கூட்டி வந்துதான் கொடநாடு விவகாரத்தை விசாரிக்க வேண்டுமா என்கின்ற கேள்விதான் எழுகிறது. என்னை பொறுத்தவரை கொடநாடிலே சம்பந்தப்பட்ட அந்த சார் யார் என்பதையும் சேர்த்தே, அண்ணா பல்கலைக்கழகத்தின் விவகாரத்தில் உள்ள சாரையும் சேர்த்து இந்த 2 சார்களும் யார் என்பதை விசாரித்தால் நன்றாக இருக்கும் என்பதுதான் எனது கேள்வி.